வணக்கம் சர்வம் டிவி நேயர்களே. இன்று நம்ம பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இசைப்பள்ளிக்கு தான் வந்திருக்கோம். ஐயா காசி விஸ்வேஸ்வரன் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் ரஞ்சித். வணக்கம் சார். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்னால் அகாடமிக்கு எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் இருக்குது. அடுத்து டிகிரி காலேஜுன்னு எல்லாருக்கும் தெரியும். நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இசைக்கல்வினா எப்படி இயங்குது என்னன்னு கொஞ்சம் நாலேஜ் கம்மியாக தான் இருக்குது. அதை பற்றி நீங்கள் விரிவாக சொல்லிட்டீங்கனாலே நல்லாயிருக்கும், ரீச் ஆகும். நிச்சயமாக இது ஒரு கலை சம்பந்தமான ஒரு படிப்பு. கலை பண்பாட்டுத்துறை மூலிமா தமிழ்நாட்டு மரபு கலைகளை வளர்க்கணும்னு பல நிறுவனங்களை ஏற்படுத்தி அதில் இசைப்பள்ளிகளை மாவட்டத்தோடு ஏற்படுத்தி இசையை ஒண்டி தொழிலாக எடுத்துக்கிறதுக்கும் இசையில் நிபுணம் ஆகிறதுக்காக தான் இந்த கல்லூரிகளும் பள்ளிகளும் திறக்கப்பட்டிருக்கு. அதில் திருவண்ணாமலையில் இசைப்பள்ளி இருக்குது. இங்கே 3 ஆண்டு சான்றிதழ் படிப்பு தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஓகே ஓகே. இப்போ 3 ஆண்டு சான்றிதழ் என்னென்னா 7 துறைகள் இருக்குது. அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பாடுறதுக்காக சொல்கிறது இங்கே குரலிசைன்னு சொல்லுவோம். குரலிசைன்னு ஒரு துறை இருக்குது. அப்புறம் நாதஸ்வரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின், மிருதங்கம், இப்படி 7 கலைப்பிரிவுகளில் இங்கே நல்ல திறமை மிக்க ஆசிரியர்களை கொண்டு 3 ஆண்டு பயிற்சி கொடுக்குறாங்க. மாணவர்களுக்கு என்ன எங்கள் கல்வி தகுதினா 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். குறைந்தபட்ச வயது வரம்பு 13 வயசுக்கு மேலேயும், அதிகபட்ச வயது வரம்பு 25க்குள்ளே இருக்கணும். இந்த வயது வரம்புக்குள்ளே இருக்கவங்க கலைத்துறையில் ஆர்வமாக இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு படிப்பு. ஏன்னா ஒருத்தரும் பல துறைகளில் வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த துறையில் வர்றதுக்கு என்ன ஏற்பாடுகள்னு நிறைய பேர் தெரியாது இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பயனுள்ள படிப்பாக இருக்கும். இது 3 ஆண்டு சான்றிதழ் படிப்பு. இந்த கட்டணம் ஒரு மிக மிக குறைவான ஒரு கட்டணம். ஆண்டுக்கு 350 ரூபா தான் இங்கே நம்ம அரசாங்கம் மாணவர்களுக்கு நலம் கருதி செய்கிறாங்க. கல்வி உதவித்தொகைலாம் கொடுக்குறாங்க. இந்த படிப்பு 3 ஆண்டு படித்த பிறகு நல்ல உயர்கல்வி போகிறதுக்கும் இந்த தொழிலையே இன்னும் வளர்ச்சி பண்ணுறதுக்கும் நிறைய ஏற்பாடுகள் இங்கே இருக்குது. ஓகே சார், ஓகே சார். இப்போ இதுலேருந்து ஒரு புரிதல் கிடச்சிச்சு. எந்த ஏஜ்லேருந்து வரணும், எந்த ஏஜுக்கு வந்தால் 3 இயர்ஸ் தான் கோர்ஸ்னு சொல்லிட்டீங்க. அது கவர்மெண்ட் இல்லை, அது கூடுதலாக இப்போ இந்த ஆண்டு என்ன ஏற்பாடு வந்திருக்குன்னா, முன்னெல்லாம் இங்கே 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரவங்க இருப்பாங்க, 10ஆம் வகுப்பு படித்து இருப்பாங்க, டிகிரி படித்தவங்க இருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு ஏற்பாடு என்னென்னா, நீங்கள் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பண்ணிட்டு இந்த ஆண்டு சேர்ந்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு இசை படிக்கும் பொழுதே மொழி பாடங்களுக்கு தனி பயிற்சி கொடுத்து இந்த பள்ளி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு இணையாகவும் 10ஆம் வகுப்பு சான்றிதழ் கொடுக்குறாங்க. அது இப்போ இந்த ஆண்டு கல்வி ஆண்டு ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால் சில பிள்ளைகள் 8ஆம் வகுப்பெல்லாம் என்ன படிக்கணும்னு தெரில அப்படின்னு இருக்கவங்களாம் கூட இது மூலியமாகவும் இசை படிச்சுட்டும் 10ஆம் முடிக்கலாம். அதே போல் 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கவங்க இசைப்பள்ளி சேர்ந்து படித்தாங்கன்னா அந்த 3 ஆண்டுக்குள்ளே அவங்க மொழி தேர்வுகளையும் எழுதி 12ஆம் வகுப்பு தேர்ச்சியும் பெறலாம். அப்படி ஒரு ஏற்பாடு இப்போ வந்திருக்கு. அதனால் அந்த மாதிரியும் சிஸ்டம் பண்ணிட்டாங்க. ஆமாம். ஏன்னா அந்த தொழிற்கல்வியில் இருக்கிறதுனால இவர்களுக்கு இந்த வளர்ச்சி பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக பள்ளி படிப்பும் வந்துடும், இந்த கலை கல்வியும் வந்துடும். இது 3 ஆண்டு பயிற்சி. இப்போ எப்படி சார், ரிட்டன் எக்ஸாம் மாதிரி இருக்குமா, இல்லை ப்ராக்டிக்கலாக எப்படி இது கற்றுப்பாங்க மாணவர்கள்? இப்போதைக்கு நீங்கள் ஆர்வமுள்ள மாணவர்கள் நாங்கள் இப்போ சேர்க்கை நடந்துகிட்ருக்கு. ஆர்வமுள்ள மாணவர்கள் நேரடியாக தலைமை ஆசிரியர் தொடர்பு கொண்டாங்கன்னா விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணி அந்த கட்டணத்தை செலுத்தி சேர்ந்துக்கலாம். இதுக்குன்னு இப்போதைக்கு எந்த தேர்வு முறையும் இல்லை. நேரடியாக ஆர்வம் இருந்தாலே போதும், நாங்கள் உடனே சேர்த்துக்கிறோம். ஓகே சார். இப்போ 3 வருஷம் முடிக்கிறாங்க, முடித்ததுக்கான அவங்க குவாலிஃபைடான ஒரு இதுன்ட்டு எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க நீங்கள்? இங்கே 3 ஆண்டு பயிற்சி கொடுத்த உடனே நாங்கள் ஆண்டுதோறும் பருவத் தேர்வுலாம் வைப்போம். இறுதி ஆண்டு, அதாவது 3ஆம் ஆண்டு அரசு தேர்வுகள் இதை தேர்வு நடத்துகிறாங்க. அப்போ அது அந்த சம்மந்தப்பட்ட துறையில் இருக்க நிபுணர்கள் வச்சு நாங்கள் பயிற்சி அளித்த மாணவர்களுக்கு அந்த பாடத்திட்டப்படி என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்களோ அந்த பாடத்திட்டப்படி நாங்கள் இசையினுடைய நுணுக்கங்களை எப்படி அவங்கள பரீட்சை நாங்கள் செய்வோம், தேர்வு நடத்துவோம். அதில் செய்முறை தேர்வு இருக்கும், எழுத்து தேர்வு இருக்கும், துணைப்பாடம் இருக்கும், வாய்மொழி தேர்வு இருக்கும், பல விதமான தேர்வு முறைகள் இருக்குது. அந்த தேர்வு முறைகளை அவங்க எதிர்கொண்டு அந்த 3 ஆண்டு இறுதி ஆண்டில் அரசு தேர்வுக்கு போனாங்கன்னா அந்த தேர்வில் வெற்றி பெறதுக்கான சான்றும், அதுக்கு பிறகு அந்த 3 ஆண்டு படித்து முடித்த பிறகு அடுத்த கல்விக்கு எப்படி போகிறது அதுக்கான வழிகாட்டலும் கிடைக்கும். எல்லார் பேரண்ட்ஸ்கிட்டையும் இல்லை மாணவர்கிட்டையும் இருக்கிற ஒரே கொஷின் தான், இந்த மாதிரி ஒரு கல்வியும் கற்றுக்கிறோன்னும்போது முடித்த பிறகு இதனால் அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இதனால் வேலைவாய்ப்புகள் எந்த மாதிரி இருக்குன்ற ஒரு புரிதலும் இல்லாமல் இருப்பாங்க. அதையும் நீங்களே சொல்லிவிடுங்க. ஆமாம், இதில் நம்ம மாணவர்களோட பொதுமக்களோட அடைய வேண்டிய தெளிவு என்னென்னா, கலை என்பது நம்முடைய பாரம்பரியத்தினுடைய வெளிப்பாடு. அதனால் இன்றைக்கி உலகம் எப்படி போயிட்டு இருந்தாலும் மாணவர்கள், குறிப்பாக எதிர்காலத்துக்குடைய மாணவ சமுதாயங்கள் தம் வாழ்க்கையை எப்படி கவலையின்றி வாழணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ கலைகள் படிப்பதனால ஒரு
தனக்குள்ள ஒரு உத்வேகமும் ஒரு ஒழுக்க நெறிகளும் கட்டுப்பாடுகளும் நம்ம பாரம்பரியத்து மேலே ஒரு மரியாதையும் சமுதாயத்தில் நான் முக்கியமான பங்கு அளிக்கிறேன்ற அந்த தன்னம்பிக்கை முதல் இசை படித்தா வரும். அவர்கள் தீய செயல்கள்லாம் போக மாட்டாங்க இசை படிக்கிறவங்க. அதுக்கான ஏற்பாடுகள் நம்முடைய இசையில் இருக்குது. எல்லா துறையிலும் இருந்தாலும் இதில் நல்லொழுக்கத்துக்கான பயிற்சி முறைகள் நிறைய இருக்குது. அதனால் ஒரு நல்ல குடிமகனாக இருப்பான்ற நம்பிக்கை எல்லா மாணவரும் பெறலாம். அதுக்கு பிறகு அவங்க தொழிலில் விருதியாகன்றது அவங்களுடைய உழைப்பை பொறுத்து. இப்போ ஒரு சிலர் மேல்கல்வி படிக்கணும் அப்படின்னா இதில் பல டாக்டரேட் வாங்குற வரைக்கும் மேல்கல்விக்கு போகலாம். இப்போ 3 ஆண்டு இங்கே முடித்த பிறகு கல்லூரியில் போய் இளங்கலை படிக்கலாம், முதுகலை படிக்கலாம், அப்புறம் பிஹெச்டி ஆய்வு படிக்கலாம். அப்படியே அகடமிக்கலாக போகிறதும் இருக்குது. இல்லை சில பிள்ளைகள் திறமையாக ரொம்ப திறமையாக இருப்பாங்க, இப்போயே ஒரு மனலாம் பாடுவாங்க. அவங்களுக்கு இந்த நிறைய முறைப்படி பாடுற தெரிஞ்சிட்டாங்கன்னா இந்த நம்முடைய பாரம்பரிய முறைப்படி பாடுற அந்த தன்மையும் அவங்க சிறந்த இசைக்கலைஞர்களாக மாறலாம், சிறந்த நாட்டிய கலைஞர்களாக மாறலாம், சுயமாகவே மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், இல்லை போட்டிகளை கலந்து ஜெயிக்கலாம், புகழடையலாம். திறமையை வளர்த்துக்கிறத பொறுத்து ஒரு மாணவர்களுடைய தனிப்பட்ட அதுக்கு வழிகாட்ட தான் நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் பழைய மாணவர்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வழிகாட்டல் கொடுத்து அந்த திறமையில் எப்படி அவங்க வரலாம், தொழிலில் நிபுணர்களாக எப்படி வரலாம், இல்லை ஒரு ஆசிரியர் எப்படி வரலாம், நல்ல மனிதனாக எப்படி இருக்கலாம், கவலையற்றி எப்படி வாழலாம், பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது எப்படி வாழ்க்கையை சமாளிக்கலாம். இது ஒரு வாழ்க்கை கல்வி, மற்ற படிப்பு மாரி இல்லை. இது எதிர்காலத்து வாழ்நாள் இறுதி வரைக்கும் எப்படி வாழ்க்கையை திட்டமிட்டுக்கலான்றது நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்த இசையில் இருக்குது. அந்தமாரி அந்த கருவிகளை வாசிக்கும் போதும் கேட்கும் போதும் இசையை ரசிக்கும் போதும் இருக்குது, நாட்டியத்தை ரசிக்கும் போதும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு முழுமையான கல்வியாக தான் இதை மாணவர்கள் பார்க்கணுன்றது இந்த துறையினுடைய ஏற்பாடு. ஒரு முழுமையான மனிதனாக வரணும்னா அவன் கலைஞனாக இருக்கணும், ரசிகனாக இருக்கணும். வெறும் தொழிலுக்காக வேண்டி கற்றுக்கிற மாரி இல்லாத, அதோடு முடிஞ்சு போகாத நல்ல மனித வாழ்வும் குணங்களும் வரணுதுக்காக தான் இந்த படிப்பு இருக்குது. அதோடு கூட திறமையர்களுக்கு வாய்ப்பும் அதுக்கான தொழில்முறை இதுவும் எந்த உச்சத்துக்கு வேணால் போகலாம். கலைத்துறையிலேருந்து எந்த உச்சத்துக்கு வேணால் போகலாம். அதுக்கு திறமையுள்ள மாணவர்கள் இந்த பள்ளியினுடைய இந்த படிப்பை பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப இந்த காலத்தில் இன்றைக்கி இருக்கிற நடைமுறைக்கு ரொம்ப எளிமையானதாகவும் எல்லாராலும் ஈஸியாக அணுகிற மாரி இருக்குது இந்த படிப்பு. ஏன்னா இதுக்கு இன்னும் பெரிய போட்டிலாம் வரல, ஆனால் எதிர்காலத்தில் போட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இதை கூட சில பேர் அடுத்த ஒரு போட்டி களமாக எடுத்துப்பாங்க. இதில் நிறைய வேக்கன்சி இருக்குது போலையா, இன்னும் நம்ம பசங்களை அனுப்புவான். இந்த களமும் சூடு பிடிச்சிரும் உங்களுக்கு. ஆல்ரெடி நிறைய பேரண்ட்ஸுகளுக்கு இப்போல்லாம் டேலண்டடாக மாணவர்கள் எங்கெங்கே சேர்க்கணுன்னு ஆர்வமாக இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இசைப்பள்ளியில் மாணவன் ஒழுக்கத்தை கற்றுக்கிறான், அதுக்கடுத்து மேற்கொண்டு அவரோட டேலண்ட்டை வச்சு உயர்கல்வியோ இல்லை பிஹெச்டி அளவுக்கு போகிறாங்க. மேற்கொண்டு அவங்க வாழ்க்கையிலும் நல்லா இருக்கிறாங்க. உங்களை மாதிரி நிறைய ஆசிரியர்கள் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே ஜெயிப்பாங்க. இந்த நேரத்தை ஒதுக்கி நம்ம சர்வம் டிவிக்காக ஐயா சொன்ன எல்லாமே நம்மளுக்கு தகவல் பயனுள்ளதாக இருக்கும். நன்றிங்க ஐயா. நன்றி.